Hi guys, welcome to JJ Mom's Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி மீன்கள், சின்ன மீன் பெரிய மீன் எவ்வளோ சுருக்காக சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேருக்கு மீன் சுத்தம் பண்ண தெரியலை, அதுதான் ஒரு சின்ன வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா Subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க மக்களே. இப்போ வாங்க வீடியோவுக்கு போவோம். இன்றைக்கி நான் ஸ்லாம்பு உள்ள மீன், ஸ்லாம்பு இல்லாத மீன், பெரிய மீன், பொடி மீன் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம். இந்த மீன் செங்கனி மீன். நான் ஸ்லாம்பெலாம் எடுத்துட்டாங்க, நான் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் எடுத்தாச்சு ஸ்லாம்பு. ஆனால் வேறு ஒரு மீனுக்கு நான் உங்களுக்கு ஸ்லாம்பு எடுத்து காட்டுறேன். ஒரே மரத்தை நான் இதெல்லாம் கத்தி வச்சு நான் வெட்ட மாட்டேன், கத்திரிக்கோல் வச்சு தான் வெட்டுவேன். என் வீட்டுக்காரவங்க எல்லாமே அருவாலை வச்சுக்கிட்டு வெட்டுறாங்க. நம்ம கத்திரிக்கோல் வச்சுக்கிட்டே அந்த சைடெலாம் வெட்டிடலாம். என்ன அந்த தலைக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கிராஸாக இருக்கும். இது 1 கிலோ மீன், உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சிறுசாக இருக்குது, அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். அதே பொடி மீனாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக அதை தலையிலேருந்து நம்ம செகில் எடுத்துடலாம். அந்த செகில் எடுக்க முடியாதனால தான் என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு நான் சுத்தம் பண்ண சொல்லுவேன். சமயத்தில் நானே கட்டிங் பண்ணி போட்டுருவேன். நான் கட்டிங் பண்ணேன்டா நம்ம குழம்புக்கெல்லாம் எப்படி கட்டிங் பண்ணுவோம் அப்படி தான் கட்டிங் பண்ணுவேன். என் வீட்டுக்காரவங்க கட்டிங் பண்ணாங்க அப்படின்னா 2ஆக வகுந்து நம்மளுக்கு சம்பலுக்கு சோஸு எல்லாம் செய்கிறதுக்கு உள்ளது மாதிரியே கட்டிங் பண்ணி தந்துடுவாங்க. அப்புறம் அந்த தலையை நல்லா செகிலெல்லாம் எடுத்துட்டு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிடணும். இப்போ நம்ம ஸ்லாம்பெலாம் எடுத்துட்டோம். இதில் ஒரு மாதிரியான வெடுக்கு வரும் இந்த சில மீன்களில். அந்த கருப்பு கலர்லாம் நம்ம என்ன செய்யணும், நல்லா கத்தி வச்சு நல்லா எடுத்துடணும். இந்த மாதிரி செதுக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி செதுக்கி முள் தனியாக சதை தனியாக எடுத்துருவாங்க எப்போவுமே. இந்த மாதிரி வகுந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சம்பல் இல்லை சோயா சாஸில் உள்ள சம்பல் என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கிறலாம். மாவு போட்டு பொரிக்கிறதா கூட நம்ம சதையை மட்டும் போட்டு பொரிச்சுக்கிறலாம். குழம்பு காக்குறீங்க அப்படின்னா நம்ம எப்பவும் போலே நீங்கள் கட்டிங் பண்ணிக்கிறங்க. இது இன்றைக்கி இந்த மாதிரி வகுந்த முறை தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட சொன்னேன். இந்த கட்டிங் பண்ணுறதுல பல மாதிரி இருக்குது, இது ஒரு வகை. அப்புறம் நீங்கள் வெட்டுறது ஊடால வெட்டுறது உங்கள் விருப்பத்துக்குள்ளது மாதிரி நீங்கள் வெட்டிக்கிறலாம். வெட்டி பொரித்து சம்பல் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். முள்ளெலாம் இருக்கவே இருக்காது, நல்லாயிருக்கும் மீன். புது மீன் இங்கே செங்கனி மீன், அப்புறம் சாடின் மீன், ஒரு சில மீன்கள் இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஏன்னா பக்கத்தில் கடல் இல்லை நம்மளுக்கு, அதனால் நம்மளுக்கு ஒரு சில மீன் மட்டும்தான் இங்கே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துல. அவ்வளோதான். இதுக்கு மேலே உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுவி குழம்பு வைக்கிற வேண்டியது தான். அந்த கருப்பு கலர்லாம் நம்ம கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துடணும். அப்போ அந்த வெடுக்கு வராது நம்மளுக்கு. இந்த மீனுக்கு, பாவலுக்கு, அப்புறம் சீலா மீனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அப்படி செஞ்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்க அடுத்த மீன் எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மீன் சாடின் மீன். இதில் ஸ்லாம்பு இருக்காது, ஆனால் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மலேசியா ஃபுல்லாகவே இது ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லாம்பெலாம் இருக்கவே இருக்காது, ரொம்ப ஈஸி சுத்தம் பண்ணுறது. கத்திரிக்கோலை வச்சு இப்படி வெட்ட வேண்டியதுதான். கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு ஒரு கத்திரிக்கோல் கை இருந்தாலே போதும் நம்மளுக்கு, கத்தி கூட தேவையே வராது இதுக்கு. இந்த மாதிரி 2 செகிலையும் அப்படி இது பண்ணிக்கிட்டு அந்த நடுவுக்கு இருக்கிற அந்த இதை அப்படியே உருவி எடுத்துட்டிங்க அப்படின்னா குடல் ஃபுல்லாக வந்துடும். அதோட பைப்பில் நம்ம கழுவிட வேண்டியது தான். அவ்வளோதான், கத்தியே தேவையே படாது. ஒரு கத்திரிக்கோல் மட்டும் இருந்தாலே நீங்கள் அருமையாக சுத்தம் பண்ணிடலாம். இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த மண்டோட செகில் அப்படியே நீக்கிக்கிட்டு இந்த ஒரு 2 விரலையும் வச்சு அப்படி இழுத்திங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்துடும் குடலோட. அதோட தண்ணியை வச்சு கழுவிட வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மீன் சுத்தம் பண்ணியாச்சு. ஆனால் சைடு ஃபுல்லாக நம்ம வெட்டிடணும். முதல்ல கத்திரிக்கோலை வச்சு வெட்டிடணும். வெட்டி எடுத்து நம்ம மண்டையில் கை வைக்கணும். இப்போ உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவுங்க. உங்களுக்கு ரொம்ப மீனுக்கு வாடை வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூளையும் போட்டு கழுவுங்க, வாடை போயிடும். இதை நம்ம இப்போ கழுவி எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இதை அந்த மீனுங்களை தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வெளியில் இருக்கிற கண்டுகளுக்கு ஊற்றுங்க, சரியா? வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டுக்கு ஊற்றாதீங்க, வாடை வரும். வெளியில் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா ஊற்றுங்க, இல்லைன்னா பேசன்லேயே ஊற்றி விட்ருங்க. அவ்வளோதான். மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பொரித்து சம்பளம் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். பொரிச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாடின் மீன் நம்ம பொரிக்கிறதா இருந்தால் இது இப்போ பொரிக்க போகிறோம் அப்படின்ட்டா நம்ம என்ன செய்யணும், இப்படி ஊடால கத்தி வச்சுட்டு இப்படி வெட்டி மசாலா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவே நீங்கள் குழம்பு ஆக்க போகிறீங்க, உங்களுக்கு மீன் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2ஆக வெட்டிக்கிறலாம். தலைமனாட்டாக வெட்டி போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இங்கே தலையோட இதை வச்சுக்கிட்டு வெட்டுறது ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம நெத்திலி மீன் பார்ப்போம். இது
ஒரே ஒரு கத்தி வேணும் நம்மளுக்கு, அவ்வளோதான். வால் வெட்ட வேண்டியதில்லை, கத்திரிக்கோல் இதுக்கு தேவையில்லை இந்த மீன் சுத்தம் பண்ணுறதுக்கு. சில நெத்திலி மீனில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லாம்பு இருக்கும், அதை லைட்டாக எடுத்துகிட்டு தலையை மட்டும் அப்படியே குடலோடு சேர்த்து வெட்டி வெட்டி போட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெத்திலி மீனுக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து வாழை கட்டிங் பண்ணக்கூடாது, தலையை மட்டும் கட்டிங் பண்ணி அந்த குடலை மட்டும் அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் கழுவி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ தான் குழம்புளுக்கு போட்டோம்னா மீன் நம்மளுக்கு நொறுங்காது, வால் இருக்கணும். நம்ம சாப்பிட்றதுக்கும் வால் இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தலையை மட்டும் கட்டிங் பண்ணிட வேண்டியதுதான். ஸ்லாம்பு இருந்தால் லைட்டாக எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம குழம்பு ஆக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் உப்பு போட்டுலாம் கழுவாதீங்க. ரெண்டாச்சும் சமைக்கிறதா இருந்தால் டப்பாவில் சும்மா போட்டு மூடி வச்சுருங்க, ப்ரிசர்வலுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நான் அடுத்த மீனை பார்ப்போம். இது சரியான ஸ்லாம்பு உள்ள மீன் ஃப்ரெண்ட்ஸ், மணலை மீன். சரியான ஸ்லாம்பான குழம்புக்கு சூப்பராக இருக்கும் பொடி மீன் இது. இதை சுத்தம் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கத்திரிக்கோல் வேணும். இந்த மாதிரி இந்த ஊதா கலராக இருக்குது பார்த்திங்களா, இது வந்து மீன் பெரிய மீனாக இருந்தால் ஸ்லாம்பு எடுக்க அது ரொம்ப வசதியாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் சக்குன்னு எடுத்து விட்டுறலாம் ஸ்லாம்பை. பெரிய மீனுக்கு, பொடி மீனுக்கு எடுக்க முடியாது, நம்ம கையில் குத்திரும். அதனால் சின்ன கத்தியே போதும் நம்மளுக்கு. மீன் எடுக்க வேண்டியது கத்தியை வச்சுக்கிட்டு அந்த ஸ்லாம்பை விறுவிறுன்னு எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கத்திரிக்கோலை வைக்க வேண்டியது, சைடு ஃபுல்லாக கட்டிங் பண்ண வேண்டியது தான், முடிஞ்சிருச்சு. முதல்ல எல்லா மீனுக்குமே ஸ்லாம்பு எடுத்துட்டீங்கன்னா கத்திக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் கத்திரிக்கோளுக்கு தான் வேலை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் மண்டையை மானாட்டாக வெட்டி போட்டுற வேண்டியது. மண்டை வேணும் அப்படின்னா நம்ம சார்டின் மீனுக்கு எப்படி செஞ்சோம் அந்த மாதிரியே செஞ்சுக்கிறோங்க. அந்த மாதிரி குடலை மட்டும் அப்படியே எடுத்துடலாம். செகுலை திருப்பிக்கிட்டு அப்படியே குடலை எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். நான் இந்த மீனுக்கு பொதுவாக மண்டை வைக்க மாட்டேன், மண்டையை எடுத்துருவேன். மண்டையை வெட்டிட்டு அந்த ஓரத்தை அப்படியே கட்டிங் பண்ணிட்டு அழகாக உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், இன்னொரு தடவை காட்டுறேன். ஸ்லாம்பை அப்படியே எடுங்க. ஸ்லாம்பை எடுத்தாச்சு அப்படின்ட்டா அதுக்கப்புறம் கத்திரிக்கோளுக்கு வேலை. கத்திரிக்கோலை வச்சு அந்த மாதிரி கட்டிங் பண்ணுங்கள். கத்திரிக்கோளும் சொனப்பாக வச்சுக்கிறோங்க. கட்டிங் பண்ணிட்டு மண்டையை என்ன செய்ய வேண்டியது, வெட்டி போட்டுற வேண்டியது. மண்டை வேண்டாம் அப்படின்ட்டா மண்டையை கட்டிங் பண்ணிட்டு இந்த ஓரத்தை அந்த சைடை வந்து அப்படி கட்டிங் பண்ணிங்க அப்படின்ட்டா உங்களுக்கு அந்த குடல் உள்ளது வந்துடும். அதுக்கப்புறம் பேசனில் அதை வச்சு அப்படியே கழுவிற வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்லாம்பு இருக்கிற மீன் ஃபுல்லாக நம்ம இப்படி தான் சுத்தம் பண்ணணும், ஒரே முறை தான். அந்த குடல்லாம் இருக்குதா என்னென்னு பார்த்துக்கிறங்க. கருப்பு கலரு குடல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா கை வச்சு இப்படி செஞ்சு பைப்பில் கழுவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக போயிடும். அப்புறம் தான் நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுவணும். இவ்வளோ தான் இதோட முறைகள். ரொம்ப பேர் வந்து மீன் சுத்தம் பண்ண தெரியலன்னு சொல்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான் நம்மளுக்கு மீன் சுத்தம் பண்ணுறதெல்லாம். பார்த்திங்களா எவ்வளோ ப்ரெஷர்னு, உப்பு போட்டு கூட கழுவலை. இந்த ஸ்லாம்பு இதெல்லாம் பார்த்திங்களா பேசனுக்கு ஒதுங்கிருச்சு. அதுக்கு தான் 2 டபுள் இது போடணும். நம்ம போட்டோம்னா டக்குன்னு எடுத்து குப்பையில் கொட்டிடலாம். நான் ஏற்கனவே இந்த டிப்ஸ் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து உப்பு போட்டு கழுவிடுவோம். அப்புறம் நம்ம ஸ்லாம்பெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு கழுவிட வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவிட்டிங்கன்னா சுத்தமாயிரும். இயற்கையாகவே பெரிய மீன் சாப்பிட்றத விட சின்ன மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்லாம்பு உள்ள மீனே வாங்கி சமைச்சு கொடுங்க, அப்போ தான் அது ரொம்ப நல்லது. ஸ்லாம்பு இல்லாத மீனை எப்போவாது வாங்கலாம், அடிக்கடி வாங்காதீங்க, அது உடம்புக்கு கெடுதல். ஸ்லாம்பு உள்ள மீன் நீங்கள் வாங்கி சமைச்சு கொடுங்க. பெரிய மீனும் சின்ன மீனும் ஸ்லாம்பு உள்ள மீனாக பார்த்துக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.